ஹலோ பசங்களா! ஸோ நம்மளோட நீட் எக்ஸாம் இந்த வருஷம் எழுத போற பசங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ஆல் தி வெரி பெஸ்ட். ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷன் சூப்பரா போயிட்டுருக்கும். ரிவிஷன்லாம் செம்மையா போயிட்டுருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷன் நல்லா பண்ணிட்டுருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட லாஸ்ட் இயர் நியூஸ்லாம் பார்த்துருந்தீங்க அப்படிங்கன்னா, நம்ம நியூஸ் சேனல்லயும் சரி, லாஸ்ட் இயர் எழுதின நீட் பசங்க கிட்ட கேட்டாலும் சரி, நெறைய ப்ரிப்பரேஷனோட போயும், நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால அவங்க வந்து அங்க வந்து டிஸ்குவாலிஃபையோ இல்ல வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து ஆ உள்ள வந்து விட்டுருக்க மாட்டாங்க நெறைய பசங்களுக்கு. ஏன்னா, இது நாட் அலவுட், இது நாட் அலவுட் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பசங்க வந்து கேட்டுக்கு வெளியிலேயே வந்து தோட அவுக்குறது, அ ஏரெல்லாம் சரி பண்றது, இந்த மாரி நெறைய விஷயங்கள் எக்ஸாம்க்கு ஆல்க்கு முன்னாடி அந்த எக்ஸாம் சென்டருக்கு முன்னாடி நெறைய பேர் வந்து இந்த மாரி சேஞ்சஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அது ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, ஒரு பேனிக் தான். ஸோ எக்ஸாம் போறோம். ஸோ அப்ப வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா போணும். ஆனா நம்ப பசங்க வந்து சில வித கைட்லைன்ஸ் நம்ப என்டிஏ குடுத்த நீட் எக்ஸாம் கைட்லைன்ஸ்லாம் ப்ராப்பரா பார்க்காம, எக்ஸாம் ஹால்க்கு, எக்ஸாம் சென்டருக்கு போயிட்டு, அங்க சில வித இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கேட்டுட்டு, இது அலவுட் இல்லையாம்மா, இது அலவுட் இல்லையாப்பான்னு சொல்லிட்டு, அந்த டைம்ல உட்காந்து எல்லாத்தையும் சேஞ்ச் பண்றது, கண்டிப்பா பசங்களுக்கு அந்த டைம்ல ஸ்ட்ரெஸ் ஆகதான் செய்யும். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. அந்த மாதிரி பேனிக் மோட்ல நான் எக்ஸாம் சென்டருக்குள்ள போக்கூடாது அப்படின்னு நெனச்சீங்கன்னா, பசங்களா கைட்லைன்ஸ ப்ராப்பரா படிச்சுட்டு நீங்க எக்ஸாம் சென்டருக்குள்ள போங்க. அப்பதான் நீ வந்து பேனிக் மோட்ல இல்லாம காம் மோடுக்கு வருவீங்க. அப்பதான் உன்னோட எக்ஸாமுமே நீ சூப்பரா எழுதுவ. சரியா? மெமரியும் நல்லா ரீகால் ஆகும். ஸோ ஸ்பெசிஃபிக்கா நம்ம கேர்ள்ஸ் தான் பார்த்தோன்னா, எல்லா வீடியோலயுமே நீட் எக்ஸாம் வீடியோஸ்லலாம் பார்த்தோன்னா, கம்பல் அவுக்கிறதும் சரி, முடிய சரி பண்றதும் சரி, ட்ரெஸ் எல்லாம் சரி பண்றதும் சரி, இவங்க தான் நெறைய வந்து ஃப்ரிஸ்கிங் வந்து அண்டர்கோ பண்ணுவாங்க. ஏன்னா கேர்ள்ஸ்க்கு நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ட்ரெஸ்ஸிங்லயும் சரி, இந்த ஆர்னமெண்ட்ஸ்லயும் சரி இருக்கு. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து இந்த எக்ஸாம்க்கு ப்ராப்பரா போணும் அப்படின்றது தான் நம்மளோட பிசிக்ஸ் வாலா தமிழ்நாடோட ஒரே நோக்கம். ஸோ கண்டிப்பா கேர்ள்ஸ் எல்லாருமே இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஃபுல்லாவே வந்து பாருங்க. ஸோ நீட் கேர்ள்ஸ் ட்ரெஸ் கோட் நீட் எக்ஸாம்க்கு ட்ரெஸ் கோட் என்ன அப்படின்றத ப்ராப்பரா தெரிஞ்சுக்கோங்கடா பசங்களா. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் லைட் வெயிட் கிளாத்ஸ் வந்து நீ வந்து போடணும். சரியா? ஸோ ரொம்ப ஹெவியா, டார்க்காலாம் வந்து போடாதீங்க. லைட் கலர்ட் கிளாத்ஸ், லைட் வெயிட் கிளாத்ஸ் போடுங்க. ஹெவியாலாம் போடாதீங்க. டெனிம், ஜாக்கெட்டு, ஸ்வெட்டரு, ஹூடி இது எதுவுமே வேணாம். லைட் வெயிட் சிம்பிள் ஷர்ட்ஸ்னா காலர் ஷர்ட் அந்த மாதிரி போயிடாத. ஷர்ட் சொல்றேன். சரியா? ஸோ லைட் வெயிட் கிளாத் வித் ஷார்ட் ஆர் ஹாஃப் ஸ்லீவ். ஓகே. ஸோ ஷார்ட் ஹேண்டா இருக்கணும். ஃபுல் ஸ்லீவ் வந்து போயிடாத. ஈவன் 3/4 கூட மேக்ஸிமம் வந்து வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்றேன். 3/4 லைக் வந்து சில சென்டர்ல அலோ பண்றாங்க, அலோ பண்ணல. ஸோ ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கு. பட் இந்த ஒரு கன்ஃபியூஷன் வேணும்னா வெறும் நார்மலான ஹாஃப் ஸ்லீவ் போயிடுங்க. வெரி சேஃபர் சைட். சரியா? அண்ட் அதே மாதிரி பசங்களா ஸ்லீவ்லெஸ்ஸுமே வந்து போயிடாதீங்க. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஹெவி எம்ப்ராய்டரி இருக்கிற ட்ரெஸ், அனார்கலி, கவுனு, கார்ட் செட்டு என்னென்னமோ இருக்கு. அது எதுவுமே வேண்டாம். அண்ட் லேயர்ட் அவுட்ஃபிட்ஸும் வேணாம். ஃபுல் லென்த் கவுனும் வேணாம். சரியா? ஸோ எப்படி மேம் நான் வந்து போணும்? ஓகே. ஸோ தீஸ் ஆர் த ஐட்டம்ஸ் தட் ஆர் அலோட் ஃபார் யுவர் எக்ஸாம். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து ஒரு பிளெயின் ஷர்ட், ஓகே, பிளெயின் ஷர்ட் வந்து நீங்க வந்து போட்டுக்கோங்க. சரியா? அதுல எந்த ஒரு பிரிண்ட்டும் இருக்கக்கூடாது. எந்த ஒரு கிராஃபிக்ஸும் இருக்காது. கார்ட்டூன் பிக்சர்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. காலர்ஸ் இருக்கக்கூடாது. ரவுண்ட் நெக் இருக்கணும். ஓகே. அண்ட் லைட் கலர்ஸா தான் இருக்கணும். சரியா? அண்ட் நெக்ஸ்ட் ஸ்ட்ரெயிட் பேண்ட் போய்க்கோங்க. நிறைய பேக்கெட்லாம் வச்சு எந்த ஒரு ட்ரெஸ்ஸுமே வந்து போட்டுட்டு போகாதீங்க. அண்ட் பெல்ட் எல்லாம் போடக்கூடாது. சரியா? மெட்டல் ஐட்டம்ஸ் எதுவுமே வந்து போடக்கூடாது. நிறைய பேக்கெட்ஸ்லாம் இருக்கக்கூடாது. வெரி சிம்பிள் பேண்ட்ஸ் அண்ட் வந்து நாடா இந்த மாதிரி நாட்ஸ் இது எதுவும் வேணாம். பட்டன்ஸ்லாம் நிறைய இருக்கிற மாதிரிலாம் வந்து பார்க்காதீங்க. வெறும் ஸ்ட்ரெயிட் பேண்ட்ஸ் தான். ஓகே. இதுதான் வந்து அலௌடு. அண்ட் குர்தாஸ் நீங்க போடுறீங்க, குர்தீஸ் போடுறீங்க அப்படின்னா நீங்க வந்து வெறும் ஹாஃப் ஸ்லீவ் இருக்கிற, காலர் இல்லாத, ரவுண்ட் நெக்கோ இந்த மாதிரி வி நெக்கோ இருக்கிற குர்தீஸ் வந்து போட்டுக்கோங்க. சரியா? இதுதான் வந்து அலௌட். அண்ட் அதுவுமே வந்து கிளிப்ஸ்லாம் வந்து போடக்கூடாது. ஸோ ஒரு சிம்பிளான பேண்ட். ஓகே. நான் சொல்றேன் சிம்பிள் இருக்கிறதுலே இருக்கிற சிம்பிளான ரப்பர் பேண்ட். ஓகே. அந்த மாதிரி இது நீங்க வந்து போட்டு போலாம். அதுவும் மெட்டலா எதுவுமே இருக்கக்கூடாது. மெட்டலோ, பிளாஸ்டிக்கோ எதுவுமே இருக்கக்கூடாது. வெறும் கிளாத்தால மேடான ஒரு சிம்பிள் ரப்பர் பேண்ட் வந்து போடலாம். அதுவும் வந்து நீ பிரைட்ஸ்லாம் வந்து அப்படியே ஹேர் ஸ்டைல்லாம் டிஃபரெண்ட் ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் போட்டு போகாதீங்க. எய்தர் ஃப்ரீ ஹேர் விட்டுருங்க. ஓகே. ஃப்ரீ ஹேர் விட்டா பெஸ்ட். ஃப்ரீ ஹேர் விட்டா ஐ வில் சே இட் இஸ் பெஸ்ட். இல்லனா நீ வந்து சிம்பிளான வெரி சிம்பிளஸ்ட் ரப்பர் பேண்ட் வந்து போட்டுப்போங்க. அண்ட் அதே மாதிரி செருப்பு கூட வெரி ஹீல்ஸ் எதுவும் இல்லாம, ஷூ எதுவும் இல்லாம, க்ளோஸ்டா இல்லாம ஓப்பன் செப்பல்.
என்னது ஓப்பன் செப்பல் போடுங்க சரியா. அதுதான் வந்து பெஸ்ட். இதுதான் அலௌட் ஃபார் யுவர் எக்ஸாம். இதெல்லாம் அலௌட் இல்லை, இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். காலர்ஸ் அலௌட் இல்லை சரியா, எந்த ஒரு பிரிண்ட்ஸும் அலௌட் இல்லை. ஓகே, அண்ட் அதே மாதிரி ஃபுல் லென்த் கவுன்ஸும் இல்லை, ஸ்கார்ஃப் போடக்கூடாது, ஷால் போடக்கூடாது, அண்ட் அதே மாதிரி ஹாஃப் ஸ்லீவ் போடக்கூடாது, ஜிகு ஜிகுன்னு ட்ரெஸ் போடக்கூடாது, டார்க் கிளாத்ஸ் போடாதீங்க. ஓகே, அண்ட் அதே மாதிரி கவுன்ஸ் இருக்கிற மாதிரி போடக்கூடாது, எம்ப்ராய்டரி இந்த மாதிரி ஜிகுனா அப்புறம் சம்கீஸ் இதெல்லாமே வேண்டாம். அண்ட் அதே மாதிரி பசங்களா ஃபுல் ஸ்லீவு இது எதுவும் வேண்டாம். அண்ட் நெக்ஸ்ட் மாதிரி இந்த மாதிரி கிராஃபிக் டிஷர்ட்ஸ் எதுவும் வந்து போடாதீங்க. கிராப் டாப்ஸ் அலௌடு கிடையாது. ஓகே, இதெல்லாம் நீங்கள் வந்து அப்புறம் போட்டுக்கோங்க, ஆனால் எக்ஸாமுக்கு அலௌடு கிடையாது. அண்ட் அதே மாதிரி ஜீன்ஸ் அலௌட் கிடையாது, லெகின்ஸ் அலௌட் கிடையாது. ஓகே ஓகே, ஜீன்ஸ் அலௌட் கிடையாது, லெகின்ஸ் அலௌட் கிடையாது, ஸ்லீவ்லெஸ்ஸோ கிராப் டாப்ஸ் எதுவுமே அலௌட் கிடையாது. அண்ட் எந்த ஒரு ஆர்னமெண்ட், ஓகே, ஈவன் மூக்குத்தி இந்த மாதிரி செகண்ட் ஸ்டட்டு தேர்ட் ஸ்டட் இந்த மாதிரி போட்டிருந்தாலும் எல்லாத்தையுமே அவுத்துரு. ஓகே ஓகே, வாட்ச் எதுவுமே வேணாம். ஈவன் நெயில் பாலிஷ் இருந்தால் கூட நீ வந்து ரிமூவ் பண்ணிட்டு போயிடுங்க. நல்லா வந்து நீட்டாக நெயில்ஸை வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் அதே மாதிரி இந்த மாதிரி காப்பு கயிறு எதுவுமே வந்து நீ வந்து போடக்கூடாது சரியா. அண்ட் அதே மாதிரி காலில் ஏதாச்சும் போட்டிருந்தீங்கன்னா கூட எதுவுமே வந்து கிடையாது. கொலுசு செயின், மேம் இது வந்து சேக்ரட் மேம், எங்கள் வீட்டில் வந்து இது போட்டே அவனை அவுக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா பசங்க இது எக்ஸாமு. ஸோ அதனால் வந்து என்ன இருந்தாலுமே இது வந்து நீ அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அவுத்து வச்சுட்டு போயிடுங்க. ஓகே மேம், இது வந்து சாமி செயின் அப்படிலாம் வந்து சில வித கண்டிஷன்ஸ் ரிலீஜியஸ் பேஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வேண்டாம். ஸோ அதை மட்டும் அவுத்துருங்க. ஓகே, பிகாஸ் மெட்டல்ஸ்லாம் அலௌட் கிடையாது சரியா. ஸோ டாலர்லாம் போட்டு வச்சிருப்பீங்களா, ஸோ அதெல்லாமே அலௌட் கிடையாது. அண்ட் ஷூஸ் அலௌட் கிடையாது, ஏர் ஆக்சசரிஸ் எதுவுமே அலௌட் கிடையாது சரியா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீ ஹேர் இஸ் பெஸ்ட். அப்படி இல்லைன்னா வெரி சிம்பிளஸ்ட் ரப்பர் பேண்ட் போடுங்க. அண்ட் கம்பல் அலௌட் கிடையாது, செயின் வளையல் வேற எதுவுமே வந்து போடக்கூடாது. அண்ட் நோ ரொம்ப வந்து மேக்கப்பும் வந்து ஐ ப்ரிஃபர் வெரி லெஸ். ஓகே, ஸோ மேக்கப்பும் வேண்டாம் சரியா. ஸோ இதெல்லாம் தான் அலௌட் கிடையாது சரியா. அண்ட் பசங்களா கேர்ள்ஸ் வந்து இஃப் யூ ஆர் வேரிங் சம் ரிலீஜியஸ் அட்டையா உங்களுக்கு வந்து அடிஷ்னல் ஃப்ரிஸ்கிங் வந்து தேவைப்படும். ஸோ அதனால் வந்து நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கு ரொம்ப வந்து ப்ரையராகவே வந்து போகணும். ஆல்ரெடி இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து செக்கிங் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, they must report to the exam center at least 2 hours early and additional frisking அவங்களுக்கு வந்து இருக்கும் சரியா. ஸோ அதனால் மேக்ஸிமம் இந்த பட்டன்ஸு இந்த மெட்டல் திங்ஸ் எதுவுமே வந்து நம்ம உடம்புல இல்லாத மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும். அண்ட் ஈவன் இன்னர்ஸ் கூட நீங்கள் வந்து ரொம்ப வெரி சிம்பிளஸ்ட் இன்னர்ஸ் வித்தவுட் எனி மெட்டல் ஆக்சசரிஸ் இல்லாமல் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க சரியா. அண்ட் அதே மாதிரி மொபைல் ஃபோன், ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், பேப்பர்ஸ் இதெல்லாம் ஜென்ரலாக இது எதுவுமே வந்து வச்சுக்காதீங்க. எலக்ட்ரானிக் டிவைசஸ் எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைசஸும் அலௌட் கிடையாது. வேலட், ஹேண்ட்பேக், பெல்ட்டு, கேப்பு, ஹேர் பேண்டு, கிளிப்பு எதுவுமே வந்து அலௌட் கிடையாது. வாட்சஸ், பிரேஸ்லெட், கேமராஸ், மெட்டாலிக் ஐட்டம் எதுவுமே இல்லை. ஜுவல்லரி ஆர்னமெண்ட் அலௌட் கிடையாது. ஃபுட் ஐட்டம், வாட்டர் பாட்டிலும் அலௌட் கிடையாது சரியா. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் எடுத்துகிட்டு போனோன்னா உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால இதெல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க சரியா. ஸோ ஏன்னா மெட்டல் டிடெக்டர்ஸ் வச்சு நிறைய ஃப்ரிஸ்கிங் இருக்கும், பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன்லாம் இருக்கும். அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு செப்பரேட்டாக வந்து கூடுதல் செக்கிங் இருக்கும். ஏன்னா ஆல் ஓவர் இந்தியா எல்லாரும் எழுதுறாங்க. ஸோ நிறைய அன்ஃபேர் மீன்ஸ் மூலமாக வந்து நடக்குது சில விஷயங்கள்லாம். ஸோ அதெல்லாம் வந்து தவிர்க்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இவ்வளோ வெரிஃபிகேஷன், இவ்வளோ செக்கிங். ஸோ பசங்களா ப்ளீஸ் மெயின்டைன் திஸ் டெக்கரம். இது ஃபாலோ பண்ணிட்டு போனால் எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் எக்ஸாம் எழுதிட்டு வரலாம். இல்லைனா வந்து ரொம்ப கஷ்டம் சரியா. ஸோ பசங்களா இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எதெல்லாம் அலௌடுன்னு நான் சொல்லிட்டேன், எதெல்லாம் அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டேன் சரியா. ஸோ சிம்பிள் பிளெயின் குர்த்தி போட்டுக்கோங்க, இல்லை பிளெயின் டிஷர்ட் போட்டுக்கோ. ஓகே, எந்த ஒரு எம்ப்ராய்டரி டிசைன் எதுவுமே வந்து வேணாம், சிம்பிளஸ்டாக இருக்கணும் இருக்கிறதுலே சரியா. அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ வேறு எந்த டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஹோப் எவ்ரி திங் இஸ் கிளியர். ஓகே, ஸோ பசங்களா ஆல் தி வெரி பெஸ்ட். இதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உனக்கு ஒரு ஐடியா வந்துருக்கும். டக்குன்னு இந்த வீடியோ முடிச்சுட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வச்சுட்டு நீ வந்து உன்னோட ரிவிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யர் எக்ஸாம்.